2 மாதத்தில் 12 கிலோ குறைக்க முடியும். சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்போ இந்த கதையை கேளுங்க. நான் சொல்ல போகிறது எல்லாம் ரியாலிட்டி தான். விற்றவன், வாங்கினவன், அதை குடித்தவன், அதனால் என்ன ஆனது எல்லாமே ரியாலிட்டி தான். ஸோ கதைகளை நான் வர்றேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தங்க இப்போ ரீசெண்டாக என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர்பா லைஃப் அப்படின்ற ஒரு இதில் அவங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் நம்ம ரியல் பேரை சொன்னால் நமக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவாங்களாம். இதை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இடத்துல அடிச்சிருக்காங்க. அதை பற்றி காரி துப்பியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு அதை பற்றி நான் கேள்விப்படுறேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க அதோட ஃபுல் ஸ்டோரி என்கிட்ட சொன்னதுனால அதை உங்ககிட்ட நான் ஒரு அவேர்னஸாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நான் சொல்லிடுறேன். காலையில் எழுந்த உடனே அவங்க அந்த கம்பெனி வச்சுருக்கிற ஒரு டீ அதை தான் குடிக்கணுமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா அந்த கம்பெனி வச்சுட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த கம்பெனியோட வே ப்ரோட்டீன் அது 2 ஸ்கூப் குடிச்சிடணுமா. நோ ஹோல் ஃபுட்ஸ், அதாவது ஃபுட்டே கிடையாது. 2 ஸ்கூப் குடிச்சிடணும். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்தோன்னா அப்போ என்ன ஃபுட் வேணால் சாப்பிட்டுக்கலாமா, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் திருப்பி அதே ஒரு டீ. டின்னர் அதே 2 ஸ்கூப் வே, நோ ஹோல் ஃபுட்ஸ். தேவையான கால்சியம் அவங்க பால்லேருந்து எடுக்கக்கூடாதான். கால்சியம்மு மற்ற இதெல்லாம் இருக்கிற பால் எடுக்கக்கூடாதான். ஆனால் கால்சியம் டேப்லெட், அதாவது அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட். விட்டமின் மற்ற ஃபுட்ஸில் ஹோல் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அவங்க எடுக்கக்கூடாதான். அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய விட்டமின் டேப்லெட்ஸ் இதுதான் அவங்களோட டயட்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. ஒர்க் அவுட்ஸும் சொல்லியிருக்காங்க போல், அது அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் அதை பண்ணியிருக்காங்க அந்த 2 மாதமும். ஸோ 2 மாதத்தில் அவங்களுக்கு 12 கிலோ குறைஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஒரு நார்மல் லைஃப்பை கண்டினியூ பண்ணலான்னு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் ஒரு 2 மாதம் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஈவன் ஸ்போர்ட்ஸில் கூட நல்லா ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க நார்மலாக ஒரு ஹவுஸ் ஹோல்டு வேலை பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு.